ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். என்னன்னா, நான் என்னுடைய வாயினால யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நீங்க ஒரு பொருத்தனை எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, அப்படியே அம்பு மாதிரி விழுது, அப்படியே குத்தி கிழிக்குது. எங்க சர்ச்சில் ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா ஒரு நாள் அவருடைய கணவனார் இறந்துடுறாங்க. அந்த கணவனார் இறக்கிறதுக்காக நான் போறேன். அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன். சரின்னு அந்த அடக்க ஆராதனைக்கு அந்த இடத்துல அந்த மரணத்தை பார்க்க போகும்போது அந்த அம்மா தலையில அடிச்சு அடிச்சு அழுறாங்க. என்ன அழுறாங்கன்னா, ஐயோ என் கணவனாரை நான் கொன்னுட்டனே. உடனே எனக்கு சந்தேகம், என்ன இவங்க போய் நான் கொன்னுட்டனே. அவர் வேற சூசைட் பண்ணி இறந்துருக்கிறாரு, தற்கொலை செய்து இறந்துட்டாரு. போலீஸ் எல்லாம் கேட்டா என்ன பண்ணுவாங்க, இவங்களை பிடிச்சி ஜெயில வச்சிட மாட்டாங்க. எனக்கு அப்படியெல்லாம் ஓடுது, இந்த அம்மா என்ன இந்த அடக்காரதெல்லாம் நான் கொன்னுட்டேன்னு கத்திட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த துக்க நாட்கள் முடிச்சு என்ன சந்திக்கும் போது, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அந்த ரயில் ரோடு இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே தான் அவங்களுடைய வீடு இருக்குது. ஒவ்வொரு நாளும் சண்டை வரும்போது அந்த கணவனாரை பார்த்து, எத்தனையோ பேர் இந்த ரயில் ரோட்டில் சாகுறாங்கல்ல, உனக்கு ஒரு நாள் சாவு வராதா? நீ ஒரு நாள் சாக மாட்டியா? இந்த ரயில் எத்தனையோ பேரை அடிச்சுட்டு போகுது, ஒன்ன ஒரு நாள் அடிச்சுட்டு போகாதா அப்படின்னு சண்டை நடக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவர் வேலை முடிச்சுட்டு லேட்டா வரும்போது அந்த ரயில் ரோடு இங்க சுத்தி வரணும், கேட்டு போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தி வரணும். இவங்க வீடு ரயில் ரோடு தாண்டினாலே ஷார்ட்கட்டா வந்துடலாம். இவர் நைட்டு வெளிச்சம் இல்லாத நேரத்தில் சரி போயிடலான்னு போனவர் ரயில் ரோடு தடுக்கி ரயில் ரோட்டுக்குள்ள விழுந்துட்டார். விழுந்தவருக்கு சரி திரும்பி எழும்பி வரலான்னு பார்த்தா, இவர் வேஷ்டி கட்டியிருந்தா அந்த வேஷ்டியினுடைய ஒரு சின்ன கீர் அங்க இருக்கிற ஒரு இரும்புல மாட்டிடுச்சு. அந்த நேரத்தில் கரெக்டா ட்ரெயின் அவரை அடிச்சு முழுக்கம் அப்படியே உடம்பு பிஞ்சு போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, எங்க கணவனார நான் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், இந்த மாதிரி விழுந்து சாக மாட்டியான்னு. என் வார்த்தையின்படியே ஆயிருச்சு. ஆனா இந்த ஜபத்துல இருக்கிற உங்க நிறைய பேர், நீங்க எத்தனையோ ஜெபம் பண்றீங்க, நீங்க எத்தனையோ வேதம் வாசிக்கிறீங்க, ஆனா ஒரு வாயிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வரலாமா? நீங்க பேசலாமா? உங்க வாயிலிருந்து சாபமான வார்த்தை வரலாமா? நான் சொல்றேன், உங்களை 1000 பேர் பேசட்டுங்க, 1000 பேர். சிலர் பாருங்க அப்படியே நிறைய வார்த்தை எல்லாம் பேசமாங்க. சிலர் கணவனாருடைய வார்த்தை அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், இருக்கணும். இந்த சிஸ்டர் சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா அவர் ஒரு வார்த்தை பேசுவார்ப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை அப்படியே சாகடிக்கிறது மாதிரி வலிக்கும், வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இந்த மாதிரி வார்த்தையினாலே காயப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். இன்னைக்கு இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு லிமிட் தான் பிரதர், ஒரு லிமிட் தான் சிஸ்டர், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டா இருக்குது. ஓவரா நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா எவ்வளவு இலகுன மனசும் எவ்வளவு நல்ல மனசும் ஒரு நாள் கடினமாயிரும், ரொம்ப கடினமாயிரும். ஆனா அந்த மனசு ஒரு டைம் ரொம்ப கடினமாயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க என்னதான் வாங்கி கொடுத்தாலும் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் உங்களை மன்னிச்சிருவாங்க, உங்களை பொறுத்துக்குவாங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்வாங்க. ஆனா மனசுக்குள்ள நீங்க பேசின வார்த்தை ஆழமா பதிஞ்சிச்சுன்னு வச்சிருங்களேன், சில நேரத்துல சாகிற வரைக்கும் அதை அழிச்சிடவே முடியாது பிரதர், அழிச்சிடவே முடியாது சிஸ்டர். ஆண்டவர் சோதனை நேரத்துல உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உங்க வாயின் வார்த்தைகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க அப்படியே கிச்சனுக்கு போகும்போது புலம்பிட்டே இருந்துடக்கூடாது சிஸ்டர்ஸ். உங்களுடைய வாய்களை ரொம்ப கம்மி பண்ணணும், குறைக்கணும். அதான் வெல்க்மன்ஸ்க்கு ஐயா கூட பாடும்போது, பேச்ச குறைக்கணும், பலத்தில் வளரணும். அப்போ நம்முடைய பேச்சை நீங்க குறைக்கல அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஒருத்தருக்கு முன்னாடி எப்ப நம்ம ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, எப்ப நீங்க அதிகமா பேசுறீங்களோ அப்பதான் நீங்க ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க. பேசுற வார்த்தைக்கு நீங்க அடிமை, பேசாத வார்த்தைக்கு தான் நீங்க எஜமானன். ரொம்ப பேசக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கோபப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா நினைச்சுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போன சூழ்நிலை யாருக்கானாலும் பேச்சு வரும்.
வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றவங்க வந்த உடனே சோறு ரசத்தையும் முன்னாடி வச்சா அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு சாப்பிட்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? 10 நாளா அங்க வெறும் ரொட்டியை தின்னுட்டு இருப்பாங்க. சிலருக்கு என்னதான் போனாலும் தூத்துக்குடி மீனை வாங்கி கழுவி அதுல ஒரு நேரம் சாப்பிட்டாதான் அங்க எவ்வளோ பெரிய பர்கரும் பீஸாவும் எவ்வளோ பெரிய ஹைஜீனிக்கா கொடுத்தாலும் நமக்கு அந்த பர்கரும் ஒர்க் அவுட் ஆகாது, அந்த பீஸாவும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம மனசுக்குள்ள நிற்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த சோறு. அப்படியே தட்டில் ஒரு கூட்டை கூச்சி வச்சு சென்டரில் குழி எடுத்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாதான் நமக்கு நிறைய பேருக்கு என்னவா இருக்கும்? கேட்கல, சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அப்போ நமக்கே 10 நாள்ல சோறு சாப்பிடாம இருந்தா இவ்வளவு கேக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 1 வருஷமா கறி சாப்பிடல, ஒரு தண்ணி கொண்டு போகலைன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்போ அவர்கள் இருந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க முறுமுறுத்ததுக்கு தவறே இல்லை. கண்டிப்பா நீங்களும் நானும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா அப்படிதான் நம்ம பண்ணியிருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதுக்கு அப்படி பேசுன? நீ பேசியிருக்க கூடாது, நீ பேசியிருக்க கூடாது. யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேற எதுக்கும் வரல. 7 நாள் அவனை பார்த்த உடனே ஒரு வார்த்தை கூட பேசாம தலையின் மேல புழுதியை போட்டுட்டு ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா முடிக்கும் போது பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க என்னை குறித்து சத்தமா கேட்கல, நிதானமா பேசலப்பா, நிதானமா பேசலப்பா. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வேற எதையுமே பார்க்கல, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை தான் கர்த்தர் கவனிக்கிறாரு. வார்த்தையினால பிள்ளைகளை இவ்வளவு ஆசையா வளர்த்தி நீ சபிக்க போறீங்களா? எப்படி நீங்க சபிப்பீங்க? உங்க வீட்டை சபிப்பீங்களா? உங்க வாயிலிருந்து எப்பொழுதுமே என்ன வார்த்தை வரணும்னா, இன்னொருத்தரை கற்ற வார்த்தை தான் வரணுமே தவிர ஒரு நாள் உங்க வாயிலிருந்து இன்னொருத்தரை உடைக்கிற வார்த்தை வரவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 பேர் வேவுக்காரரை அனுப்பிட்டாங்க. 10 பேர் அந்த ஊர் சரியில்லை, ஜனங்கள் சரியில்லை, அங்க பெரிய பெரிய ஆட்களை பார்த்தோன்னு சொன்னாங்க. ஜோஷுவா காலேப் என்கிற 2 பேர் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொன்னாங்க. கர்த்தர் என்ன சொன்னார்னா, இத்தனை நாள் நீங்க நடந்து வந்தாலும் அத்தனை பேர் நீங்க போக மாட்டீங்க கானான் தேசத்துக்கு. ஜோஷுவாவும் காலேப்பும் 2 பேரும் நிதானமா பேசினதுனால அவங்க 2 பேரும் கானான் தேசத்துக்கு வருவோம் சொன்னாங்க. தயவு செய்து உங்க கணவனாரை காயப்படுத்தி இருக்கீங்களா? உங்க மனைவியை காயப்படுத்தி இருக்கீங்களா? உங்க அம்மா அப்பாவை காயப்படுத்தி இருக்கீங்களா? தயவு செய்து போய் மன்னிப்பு கேளுங்க. இங்க இருந்து போகும்போது ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்துட்டு போங்க, இனி கோபத்தினுடைய மிகுதியினால நான் யாரையும் காயப்படுத்துறது மாதிரி என்ன பண்ண மாட்டேன். கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. ஒருத்தருடைய பலவீனத்தை சொல்லி அவங்கள பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கல்யாணமாகி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆகி ஒரு சண்டை நடக்கும்போது, உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா? உங்க அப்பா அன்னைக்கு பாயாசத்துக்கு சண்டை போட்ட ஆள் தானே. ஒரு பப்படம் விளையாடுறதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்து ஆட்கள் எங்களுக்கு சண்டை போட்டாங்கல்ல, சோத்துக்கு செத்த குடும்பம் தானே நீங்க குடும்பம். எப்படி இருக்கும்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 25 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு சொல்லி வாயை அடைக்கணுன்றதுக்காக வாயில எதை வேணாலும் பேசலாமா? எதை வேணாலும் பேசலாமா? இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை நிறைய பேர் நீங்க வார்த்தையினால காயப்பட்டு வந்திருக்கீங்களா? பாஸ்டர் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாஸ்டர், அவ்வளவு அசிங்கமா என்ன பேசிட்டாங்க பாஸ்டர். நீங்க கவலைப்படாதீங்க. அன்னாளை வேதம் சொல்லுகிறது, பெனினால் இருதயத்தை வருத்தப்படுத்துறது மாதிரி பேசினா. என்னைக்கு பெனினால் இருதயத்தை வருத்தப்படுத்தினாலோ தாம் வார்த்தையினால காயப்பட்டு மொத்த வார்த்தையும் கொண்டு போய் கர்த்தர் சமூகத்தில் கொட்டும் போது வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றார், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடி கர்த்தர் உனக்கு செய்தார். மற்றவங்க வார்த்தையை பேசிட்டாங்கன்னு இருதயம் உடைஞ்சு போய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் கண்டிப்பாக உங்க தலை மேல இருக்க போவது இல்லை. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பலிக்க போவது இல்லை. கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆகாது என்று தள்ளின இந்த கல்லை, உங்க பிள்ளைய, உங்க மகளை, ஒன்ன கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவார். நம்புறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, முழு
பலத்தோட கரங்களை தட்டி இயேசுவே ஹalleluya. என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. என் உதடுகளின் வாசலை என்ன பண்ணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வேதம் சொல்லுகிறது கூடுமான வரைக்கும் யாவரோடும் கேட்கல முடிஞ்ச வரைக்கும். பிடிக்கலையா, சரி பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிடிக்கலையா பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அதோட நிப்பாட்டிக்கங்க, பேச்ச குறைங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வேற எதையுமே பார்க்கல. எதை மட்டும்தான் பார்க்கிறாருன்னா வாயத்தான் பார்க்கிறாரு. அதனாலதான் யோபு சொல்லும் போது சொல்லுகிறான், யோபுனுடைய மனைவி சொல்ற, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருப்பீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்பதான் அவர் சொல்ற, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை அனைத்திலும் யோபு தன் உதடுகளினால், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் வாயே பார்த்தார். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய். சிஸ்டர் உங்க வாயை பார்க்கிறார் சிஸ்டர், பிரதர் உங்க வாய் ரொம்ப ஜாக்கிரதை. சிலருக்கு சில வார்த்தை அப்படியே நெஞ்ச பிளந்துரும். காலம் முழுதும் அந்த வார்த்தை அழியாத வார்த்தையா மாறிடும். சந்தேகப்பட்டு இல்லைன்னா செய்யாத ஒரு காரியத்திற்காக ரொம்ப கவனம். இன்னைக்கு ஒருவேளை அப்படி பேசி இருக்கிற யாராவது இந்த இடத்துல இருந்தா, தயவு செய்து இங்க இருக்கிற வாலிப தங்கச்சி இங்க கேட்டிருந்தா கூட, உங்க அம்மா அப்பாவை நீ ஏதாவது ஒன்று பேசியிருந்தேன்னா தயவு செய்து மன்னிப்பு கேளு. உங்க மாமியார பேசியிருந்தா மன்னிப்பு கேளு. அவங்க பேசலாம்ப்பா, அவங்க 1000 பேசலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க, நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும்னா கர்த்தருடைய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். ஆமென் சொல்லு.